இப்போ எல்லார் மனசுலயும் ஏஐ பத்தி ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கு. நாம இப்போ ஒரு டெக்னாலஜி பபிளோட உச்சத்துல நிக்கிறோமா, இல்ல இது ஒரு புது புரட்சியோட ஆரம்பமா? வாங்க இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். 2022 கடைசியில இருந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து டெக் எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும் எல்லாரையும் குழப்புற ஒரே கேள்வி இதுதான். ஒரு பக்கம் பார்த்தா கண்ணை பறிக்கிற வளர்ச்சி, இன்னொரு பக்கம் .com பபிள் மாதிரி இதுவும் உடஞ்சிடுமோன்னு ஒரு பயம். இதுல எதுங்க நிஜம்? இந்த முதலீட்டோட அளவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். .com பபிள் வெடிக்கிறதுக்கு முன்னாடி போட்ட பணத்தை விட இப்போ 17 மடங்கு அதிக பணம் ஏஐல கொட்டப்பட்டுட்டு இருக்கு. இது சும்மா ஒரு பெரிய நம்பர் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி சரித்திரத்திலே பார்க்காத ஒரு முதலீட்டு வெள்ளம் இது. அதே மாதிரி மார்க்கெட்டோட கவனம் எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிறத பாருங்க. ஒரு கட்டத்துல என்பிடியான ஒரே ஒரு கம்பெனியோட மதிப்பு கனடான்னு ஒரு முழு நாட்டோட பொருளாதாரத்தையே தாண்டிடுச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல ஏஐ மேல மார்க்கெட் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்குன்னு. சரி, இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ், இந்த சத்தம், இதையெல்லாம் தாண்டி ஒரு தெளிவான பார்வைக்கு போலாம் வாங்க. டெக்னாலஜி பபிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிபுணர்கள் பயன்படுத்துற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி, ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவங்கள நம்ம கதையோட துப்பறிவாளர்கள்னு கூட சொல்லலாம். பிரெண்ட் கோல்ஃபார் மற்றும் டேவிட் கிர்ஷ், இவங்க 2 பேரும் சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 58 டெக்னாலஜி ஏற்றங்களை ஆழமா ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. சோ இவங்க சொல்றதுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு. அப்போ அவங்களோட அந்த டிடெக்டிவ் டூல் கிட் என்ன தெரியுமா? ஒரு டெக்னாலஜி பபுள அடையாளம் காட்ட அவங்க கண்டுபிடிச்ச 4 முக்கியமான காரணிகள். இதுதான். ஓகே, இப்போ இந்த 4 பாயிண்ட் செக்லிஸ்ட் எடுத்து நம்ம இப்போதைய ஏஐ பூம்க்கு நேரா அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுல ஏஐ எங்க நிக்குதுன்னு தெரிஞ்சிடும். செக்லிஸ்ட்ல முதல் பாயிண்ட் நிச்சயமற்ற தன்மை. அதாவது ஏஐ நிஜமாவே உலகத்தை மாத்த போகுதா இல்ல இது வெறும் ஹைப்பா? இதோட உண்மையான வேல்யூ என்ன? இது எப்போ லாபம் கொடுக்கும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு யார்கிட்டயும் உறுதியான பதில் கிடையாது. இந்த கன்ஃபியூஷன் தான் ஒரு பபுளுக்கு முதல் தேவை. 2வது பாயிண்ட் பியூர் பிளேஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட மொத்த பிசினஸ், மொத்த எதிர்காலமே ஏஐயை மட்டும் நம்பி இருக்கிறது. அவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. சோ ஏஐ ஜெயிச்சா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, தோத்தா மொத்தமா காலி. இந்த மாதிரி கம்பெனிகள் தான் இன்வெஸ்டர்ஸை கூட்டு வாங்க ஏஐ மேல நேரா பெட் கட்டுங்கன்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் புது இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்மள மாதிரி சாதாரண மக்கள். சோஷியல் மீடியா, ஈஸியான ட்ரேடிங் ஆப்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த ஏஐ அலையில குதிக்கிறாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த ஆர்வம் விலைகளை லாஜிக்கே இல்லாம எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். இது மார்க்கெட்டோட சூட்டை இன்னும் அதிகமாக்குது. கடைசியா 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு பவர்ஃபுல்லான கதை. எல்லா பபுளுக்கும் பின்னாடியும் ஒரு சூப்பரான கதை இருக்கும். ஏஐயோட கதை என்ன? ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், சீக்கிரமே ஒரு மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யும். இது டெக்னாலஜி பத்தின கதை மட்டும் இல்ல, நம்ம மனித இனத்தோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு கதை. இந்த கதை தான் பணத்தை காந்த மாதிரி இழுக்குது. அப்போ நம்ம விசாரணையோட முடிவு என்ன? நிச்சயமற்ற தன்மை இருக்கு, பியூர் பிளே கம்பெனிகள் இருக்கு, புது இன்வெஸ்டர்ஸ் வராங்க, பவர்ஃபுல்லான கதையும் இருக்கு. அட, இந்த செக்லிஸ்ட் படி பார்த்தா 4க்கு 4 பாயிண்ட்டையும் கரெக்டா டிக் பண்ணுது. சரி, அப்போ இந்த செக்லிஸ்ட்டை உருவாக்குன அந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஃபைனல் ஸ்கோர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இதோ அவங்களோட தீர்ப்பு. பபுளை கணிக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற 10ல இருந்து 8 வரையிலான ஸ்கேல்ல ஏஐக்கு கிடைச்ச மார்க் முழுசா 8க்கு 8, ஒரு பாயிண்ட் கூட கம்மி இல்ல. இந்த செக்லிஸ்ட்டை உருவாக்கினவங்கள ஒருத்தர் கோல்ஃபாப் என்ன சொல்றாரு தெரியுமா? இதுல எந்த சந்தேகமும் இல்ல, இது ஒரு பபுளுக்கான எல்லா அம்சங்களையும் கரெக்டா கொண்டிருக்குன்னு அடிச்சு சொல்றார். வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி அதிக மார்க் வாங்கின 2 டெக்னாலஜிஸ், ஏவியேஷன் அதாவது விமான போக்குவரத்து, அப்புறம் ரேடியோ. இது ரெண்டுமே 1929ல வந்த பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு முன்னாடி உருவான பபிள்ஸ். அப்போ வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுமா? இதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இதோட முடியல. இந்த செக்லிஸ்ட் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. வேற சில பார்வைகளும் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். இதோ முதல் மாற்று கருத்து. ஆமா, புது இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, சரிதான். ஆனா 2000ல .com பபுள் உச்சத்துல இருந்தப்போ இருந்த கூட்டத்தோட ஒப்பிட்டா இது ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற நிலைமை 2000 மாதிரி இல்ல, 1998 மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம இன்னும் பபுளோட ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோமா? சோ பாத்தீங்களா, ஒரு பக்கம் நம்ம செக்லிஸ்ட் ஆமா புது இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு டிக் பண்ணுது. ஆனா இன்னொரு பார்வை இன்னும் பீக் லெவலுக்கு போலன்னு சொல்லுது. இதுல இருந்தே தெரியுது பதில் அவ்வளோ சிம்பிள் இல்ல. அடுத்து 2வது ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் என்னன்னா, ஒருவேளை இது பப்ளே இல்லைன்னா
ஏஜிஐ நிஜமாவே சில வருஷங்கள்ல பெரும்பாலான வேலைகளை ஆட்டோமேட் பண்ணிடுச்சுன்னா அப்போ இந்த கோடிக்கணக்கான முதலீடுகள் எல்லாம் நியாயமானது தானே, ஒருவேளை அவசியமானது கூட இல்லையா? சரி, நாம இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். பாருங்க, இது பபிள் இல்லைன்னு ஒரு பதில உங்களுக்கு கொடுக்கறது எங்களோட நோக்கம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்களே யோசிக்கிறதுக்கு ஒரு கருவிய, ஒரு டூல உங்க கையில கொடுக்கறது தான் எங்க நோக்கம். இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான டேக்அவே இதுதாங்க. ஏஐ பூம் பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு தெளிவான, ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியை உங்களுக்கு காட்டணும். அதுதான். இப்போ அந்த செக்லிஸ்ட் உங்க கையில இருக்கு. இந்த 4 பாயிண்ட்டையும் வச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு பபுளா இல்ல நிஜமான புரட்சியா? முடிவு உங்க கையில தான்.